Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 472 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த ஸ்கார்டுங்கிறவன் நம்ம ஒயிட் பியர்டோட நெஞ்சலிய விட்டு கிண்டுன்னு கிண்டிட்டான்ல. இந்த விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல. அந்த இடமே அப்படி ஒரு அமைதி பூங்காவா இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கலையே. அத்தனை பேருமே அப்படியே உறைஞ்சு போய் தான் நின்றுட்டு இருப்பானுங்க. யாரும் தொட முடியாத ஒயிட் பியர்ட கடைசியில கூடவே மகன்னு சுத்திட்டு இருந்த மங்கானி பயலே கத்திய விட்டு கிண்டுன்னு கிண்டி விட்டுட்டான். அத்தனை பேர்த்துக்கும் அப்படி ஒரு ஷாக்கு. நீங்களே சொல்லுங்க, ஏதாச்சும் எனிமி இருந்தான்னா கண்டிப்பா உசாரா இருக்கலாம். சரி, அவன் எப்ப வேணாலும் அட்டாக் பண்ணுவான் அப்படின்னு. கூட நம்ம பையன் தானே, நம்மள யாராச்சும் அவன் தொட விடுவானா முதல்ல அப்படின்னு நம்பி நின்னதுக்கு பாகுபலி கட்டப்பா முதுகுல குத்துனான். ஆனா இங்க இவன் நெஞ்சில குத்தி முதுகு வழியா எடுத்துட்டான். அப்படி அவன் கத்திய குத்திட்டு உருவனதுக்கு அப்புறம் கூட மனுஷன் கோவப்படல. அப்படியே நின்னு பயங்கரமா லுக் விடுவான். இதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஒயிட் பியர்ட் அடிக்க போற அடியில அந்த ஸ்காடோட கடைசி நாடி நரம்பு வரைக்கும் எல்லாம் பிச்சுக்க போகுதுன்னு 50 பேத்துக்கு நல்லாவே தெரியுது. பகியும் ஆணு வாயை பாழ்ந்து பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இன்னொரு மேட்டர் என்னன்னா, அவன் ஆளுக கையில தான் இந்த வீடியோ டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல் இருக்குது. அதுல அவங்க பாத்துக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே மக்கள் அங்க லைவா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒயிட் பியர்ட சொருகிட்டாங்கன்னு சொல்லி மக்களுக்குமே தெளிவா தெரிஞ்சு போச்சு. எல்லாம் பயங்கர ஷாக்ல இருப்பாங்க. லூஃபி எல்லாம் ஐயோ ஒயிட் பியர்ட போட்டுட்டாங்களான்னு அப்படியே ஷாக் அனுப்பான். அப்போ அந்த மார்க்கோ இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஷாக்கா பாத்துட்டு இருந்தால, அவன் பாஞ்சு வந்து அவனை ஒரே அடி அடிச்சு அமுக்கி ஏன்டா அந்த மாதிரி பண்ண, ஏன் இந்த மாதிரி பண்ண, அறிவு இருக்காடா உனக்குன்னு சொல்லி கத்துன்னு கத்துவான். அவன் என்னடானா, நீங்க தாண்டா நீ எப்படி பண்ண வச்சீங்கம்பான். அட மொட்டை மூதேவி, எல்லா விஷயத்தையும் உன் மண்ட மாதிரியே முழுக்குன்னு சொல்லாத, கொஞ்சம் தெளிவா சொல்லு, அப்பதான் புரியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க ஒயிட் பியர்டால நிக்க முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவான். மார்க்கோ தான் டாடி ரொம்ப ஸ்டெயின் பண்ணிக்காதீங்கன்னு அவருக்கு ஹெல்ப் பண்ண போவான். ஆனா அவர் அதெல்லாம் வேண்டாம் நீர்வாரு. இங்க எல்லாம் பார்த்து பதறிட்டு இருக்கும் போது அந்த நேவி ஆளுங்க வேற காட்டுத்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த ஸ்குவாட் என்ன சொல்லி கத்துவானா, யார் இந்த வெள்ளதாடி சொல்றத செய்யாதீங்க, இவன் நல்லவனே கிடையாது அப்படி இப்படின்னு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருவான். ஏன் இவன் இப்படி பேசுறான்னு சொல்லி யாருக்கும் ஒன்னும் புரியல. அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். இந்த ஒயிட் பியர்டு வந்து நேவி கூட ஒரு டீல் போட்டிருந்திருக்கானாமா. அந்த டீல்ல இவனுக்கும் இயேசுக்கும் எதுவுமே ஆகாதான். நம்ம தான் இங்க இடையில மாட்டிட்டோங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. இந்த கிறுக்கு முட்டா பையன் என்ன அப்படி பேசிட்டு இருக்கான்னு. அவன் கத்திட்டு அடப்பான், நல்லா கேட்டுக்கங்கடா, நம்ம எல்லாருமே தொக்கா மாட்டிட்டோம், இனிமேட்டெல்லாம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் பியர்டு கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான். என்னன்னா ஏஸ் வந்து அவன் வெறுக்கிற கோல்டு ரோஜரோட பையன் இவன் கிட்ட சொல்லவே இல்லையா. அது நீ பண்ண பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா ஒயிட் பியர்டு இந்த ஸ்காடை கண்டுபிடிக்கும் போது பையன் தனிமையில தான் இருந்திருக்கான். அவன் ஏதாச்சும் அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவன் பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெரிய கலவரம் பண்ணுவான். என்னை விட அந்த உலகத்துல ஸ்ட்ராங்கான ஆள் யாராச்சும் இருக்காங்களாடா, முடிஞ்சா வாங்கடான்னு. ஏன் கோல்டு ரோஜரியே வர சொல்லுங்கடா, நான் போட்டு பொலந்து கட்டிடுவேன். எவன் வந்தாலும் சரி உட்கார வச்சு உச்சி மண்டையில ஆணிய வச்சு நச்சுன்னு அடிச்சு போடுவேன். வாங்கடா அடிச்சுக்கலாம் வாங்கடான்னு கத்திட்டு கிடக்கும் போது கரெக்டா உள்ள ஒயிட் பியர்டு என்ட்ரி கொடுப்பான். அவனை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள மரண ஓசை அப்படியே கிணி அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படித்தான் அவனை மீட் பண்ணியிருப்பான். இப்ப இவனோட கதையை அவனுக்கு சொல்லுவான். ஆக்சுவலா அந்த டைம் ஒயிட் பியர்டு கிட்ட ஆளுங்க சுத்தமா இல்ல. ஏன் அப்படி தனியா இருந்தானா, அவனோட ஆளுங்க எல்லாத்தையுமே கோல்டு ரோஜர் போட்டு தள்ளிட்டான். அப்பத்துல இருந்தே ஒயிட் பியர்டுக்கு ரோஜர் மேல ஒரு பெரிய வெறுப்பு. அத சொல்லும் போதே அந்த வெங்காயம் எல்லாம் எனக்கும் தெரியும். அப்புறம் என்ன கூந்தலுக்கு ஏசு ரோஜரோட பையன்னு தெரிஞ்சுமே அவனை கிங் ஆஃப் த பைரட்டா மாத்தணும்னு சொன்னேன் அப்படின்னு அங்க கத்திட்டு கிடப்பான். லூஃபி கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். எது ஏச கிங் ஆஃப் த பைரட்டா மாத்தணும்னு ஒயிட் பியர்டு பிளான் பண்ணானா? என்னடா நடக்குது இங்கன்னு. ஏன்னா அவங்கிட்ட கேட்கும் போது ஒயிட் பியர்டு தான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் பைரட், அவரை கிங் ஆஃப் த பைரட்டா இருக்க ஹெல்ப் பண்றதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லியிருப்பான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அங்க குமா என்ன பண்ணுவான், இவங்க பைரட் ஆளுங்க எல்லாத்தையுமே போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பான். யாராலையும் அவனால எதுவும் பண்ண முடியல. அப்புறம் தான் அந்த ஸ்காட் நிறைய ஷாக்கிங்கான மேட்டர் எல்லாம் சொல்லுவான். அவனுக்குமே ஏசு வந்து ரோஜரோட பையன்னு தெரியாது. மத்தவங்க கூட இருக்கிற மாதிரியே அவங்க கூட நல்லா ஜாலியா தான் இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் ஏசு கவர்மெண்ட் கிட்ட மாட்டிட்டானா, அவனை காப்பாத்துறதுக்காக இவனுக்காக வந்திருப்பாங்களே பைரட்ஸ், அதான் ஒயிட் பியர்ட் பைரட் இல்லாம மத்த பைரட்ஸுங்க இவனுக்குன்னு ஹெல்ப் பண்ண வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள ஏச காப்பாத்துறதுக்காக இவன் நேவி கிட்ட வித்துட்டானாமா. சோ அவங்க எல்லாம் காலி ஆயிருவாங்க. ஏச நீ அசால்ட்டா காப்பாத்தி கூப்பிட்டு போயிருவ. இப்படித்தானே சென்கோகு கிட்ட டீல் போட்டேன். ஏன்னா நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது உனக்கே நல்லா தெரியும், அவனுங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடந்துச்சுன்னு கொலவெறியோட கத்துவான். அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்குவாடு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தனை மீட் பண்ணானே, அது வேற யாரும் இல்ல, அந்த அக்கைனு பையன். அவன் தான் இந்த மாதிரி தப்பா வந்து போட்டு கொடுத்துட்டான். அதாவது ஒயிட் பியர்டு ஏச காப்பாத்துறதுக்காக இவனை நம்பி வந்த பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே நேவி ஆளுகிட்ட வித்துட்டான் அப்படின்னு. அதாவது அவங்கள காட்டி கொடுத்தா ஏச வந்து கவர்மெண்ட் கொல்ல மாட்டாங்களாமா. இதுதான் அக்ரிமெண்ட், இப்படித்தான் வாரம் முடிய போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் ஸ்குவாடு நம்பல, யாரை ஏமாத்த ட்ரை பண்றேன்னு போய் சண்டை போட ட்ரை பண்ணிருப்பான். ஆனா அக்கைனு தான் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளாச்சே, அவனை அசால்ட் அடிச்சு போட்டுட்டு சீக்கிரமாவே உனக்கு தெரிய வரும், நீயே பாரு கொஞ்ச நேரத்துல உங்களுக்காண்டி வந்த அந்த பைரட்ஸ்
பைரட்ஸுங்க எல்லாத்தையுமே நாங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒயிட் பியர்ட் பைரட்ஸை நாங்க யாரும் தொடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் யாரையுமே அட்டாக் பண்ணாதீங்க, பின்னாடி வாங்கன்னு பின்னாடி வர சொல்லிட்டு ஒயிட் பியர்ட் பைரட்ஸுக்கு சப்போர்ட்டா வந்தாயிலே மத்த பைரட்ஸுங்க அவங்கள மட்டும் அட்டாக் பண்ணிருப்பானுங்க. அதை பார்த்துட்டு தான் ஸ்காட் நம்பிட்டான். இது எல்லாமே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, கொஞ்சம் அங்க பாரு, ஏசோ நீங்க மட்டும் நல்லா ஈஸியா தப்பிச்சிருவீங்க, கடைசியில நாங்க தானே அடி வாங்கி அங்க செத்துட்டு இருக்கிறது, உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க ஊருகாவா, நல்லா பாருன்னு சொல்லி காட்டுவான். அங்க குமா எல்லாத்தையும் வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருப்பான். இப்ப என்னன்னா சுத்தி ஐஸ் ஃபார்மா இருக்கிறதுனால அந்த பைரட்ஸுங்களால எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது, அதுக்குள்ள லாக் ஆயிட்டாங்க. பின்னாடி தப்பிச்சு போலான்னு பார்த்தா அங்கேயே அவனுக்கு தான் இருக்கானுங்க. முன்னாடி போனோம்னா ஏச காப்பாத்த போலாம், அங்கதான் அட்மிரல்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லான ஆளுகளா நிறைய பேர் இருக்காங்களே. சோ இப்படி மொத்தமா எல்லாத்தையுமே தொக்க லாக் பண்ணிட்டானுங்க. இந்த மேட்டரை கேட்ட மத்தவங்க எல்லாருமே ஒயிட் பியர்ட் நிஜமாவே இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டானோ, ஏன்னா இங்க நடக்கிறத பார்த்தா எல்லாமே அப்படித்தான் இருக்குதுன்னு சொல்லி உண்மையை சொல்லுங்க, அவன் பொய் தானே சொல்றான்னு ஒயிட் பியர்ட் அப்படியே சைலண்டா இருப்பான். ஆக்சுவலா ஸ்காட் இவனை குத்த முடியும்னு அவன் நினைக்கவே இல்லை, ஆனா எப்படியோ குத்திட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை சொருகுனா அடுத்த செகண்டே இவனை போட்டு தள்ளுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நான் சாகறதுக்கெல்லாம் தயாரா தான் வந்திருக்கேன், என்னைய உடனே சாகடின்னு சொல்லிட்டு கையை விரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நிப்பான். அவங்க மத்த பைரட்ஸ் எல்லாம் தொக்க மாட்டிட்டாங்க. ஐஸை தாண்டி அவங்களால தப்பிச்சும் ஓட முடியல, திருப்பி அட்டாக்கும் பண்ண முடியல. குமா தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கானே, என்ன பண்றதுன்னு தெரியாம மாத்தி மாத்தி கதறிட்டு கிடப்பானுங்க. அந்த குமா கூட்டம் ஓடுனா கூட விட மாட்டேங்கிறானுங்க, அடுத்தடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. 25% அவுட்ல இருந்தவனுங்க இப்ப 50% கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அதனால ஒயிட் பியர்டையே திருப்பி திருப்பி கேள்வி கேட்டு கத்திட்டு இருப்பானுங்க. உண்மையை சொல்லுங்க, எங்களை ஏசோட உயிருக்காண்டி நிஜமாவே வித்துட்டீங்களா, ஏதாச்சும் சொல்லுங்க ஒயிட் பியர்ட், சொல்லுங்க 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 சொல்லுங்க, என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு விடாம நாக்க புடுங்குற மாதிரி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டவுடனே நம்ம வெள்ள மனசுடைய ஒயிட் பியர்டு எதுவும் பேசாம அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.